ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பார்லி வச்சு 2 டிஷ். ஏன்னா பார்லியும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவுன்னு பார்த்திங்கன்னா பார்லியும் அதில் ஒன்று தான். ஸோ அந்த பார்லியில் பொதுவாக நம்ம கஞ்சி செய்வோம், இல்லைனா பார்லி பவுடர் பண்ணி நிறைய பேர் அதை கஞ்சியாக்கி குடிப்பாங்க. ஆனால் பார்லிலேயே நிறைய விதவிதமான டிஷ் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்லி வெஜிடபிள் சூப். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். பார்லி வெஜிடபிள் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: பார்லி 2 மேஜை கரண்டி, பீன்ஸ் பொடியாக நறுக்கியது 10, கேரட் பொடியாக நறுக்கியது 1, சின்ன வெங்காயம் 10, பச்சை பட்டாணி 1 கப், தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, சோம்பு 1/4 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, மிளகு சீரக பொடி 1 தேக்கரண்டி, வெண்ணெய் 1 மேஜை கரண்டி. இப்போ பார்லி வெஜிடபிள் சூப் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். நான் 4 மேஜை கரண்டி பார்லி சொன்னேன். அந்த பார்லியை நல்லா கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். அதே மாதிரி ஊற வைக்கும்போது கொஞ்சம் அளவும் நிறைய காணும். அதாவது ஊற வைக்காமல் அப்படியே போடுறதுக்கும் ஊற வச்சுட்டு போடுறதுக்கும் அதுதான் வித்தியாசம். அளவு கொஞ்சம் நிறைய வரும். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வீட்டில் இதை பேன்லேயும் பண்ணலாம், குக்கர்லேயும் பண்ணலாம், எப்படி வேணாலும் உங்களுக்கு விருப்பம் சௌகரியமோ அதில் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த பார்லி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நான் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, தக்காளி, வெங்காயம் எடுத்திருக்கேன். இது தவிர நீங்கள் இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருங்க. பேன் கொஞ்சம் சூடானோடனே வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்ணெய் கொஞ்சம் உருகினோடனே இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துக்கோங்க. பீன்ஸு, கொஞ்சம் கேரட், அடுத்தது தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை பட்டாணி எடுத்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிகள் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற பார்லியை இதோடு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சோம்பு, இப்போ நம்ம காய்கறி கொஞ்சம் வதங்கிருச்சு, பார்லியும் சேர்த்து வதக்கிட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா அந்த காயெல்லாம் வேகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமான தீயிலே வச்சுருங்க. இப்போ நம்ம இதில் இன்றைக்கி பார்லி எடுத்துருக்கோம். பொதுவாக பார்லி கஞ்சி தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஆனால் பார்லியில் பார்த்திங்கன்னா நிறைய டிஷ் பண்ண முடியும். உலகத்துலேயே ஒரு பழமையான ஒரு தானியம்னு பார்த்திங்கன்னா பார்லி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பழமையான ஒரு தானியம் அது. பொதுவாக பார்லினா எல்லாருமே அதை வேறு மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. பார்லியும் ஒரு ஆரோக்கியமான ஒரு தானியத்தில் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா பார்லி. அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம், எந்த மாதிரி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் அதனுடைய நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாமே. பொதுவாக எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். நம்ம எதை எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் அதோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக பார்லி பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைக்கிறது அந்த பார்லி கஞ்சி குடித்தோன்னா கை கால் வீக்கம் இருந்ததுன்னா அது நல்லா வடிஞ்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் அதை ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா அதை ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால்
நம்ம ஊரில் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பார்லி எப்போ கை கால் வீக்கமோ இல்லை உடம்பு வீக்கமாக இருந்ததுன்னா பார்லி கஞ்சி குடி தண்ணியெல்லாம் வற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பார்லி சாப்பிடும்போது என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல இருக்க கெட்ட நீர் வந்து சீக்கிரமாக வெளியேறும், நல்லா ஃப்ரீயாக போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ரீசனால் அது வந்து நல்லது அப்படின்றதுனால இவங்க வந்து உடம்பு ஊதிச்சுன்னா உடனே பார்லி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பார்லிக்கே உள்ள தன்மை அது வந்து அந்த சிறுநீர் போக கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இந்த பார்லி அவங்க உணவில் எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றதுனால பார்லி நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க. இதை கஞ்சியாக குடிக்கும்போது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் இப்படி ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும். அந்த பார்லியுமே உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாகவே வந்துடும். ஒரு காலையில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் இந்த சூப் எடுத்துக்கலாம், இல்லை அந்த பசி இல்லாத நேரத்தில் இந்த சூப் எடுத்துக்கலாம். பொதுவாக வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிப்போம், நம்ம பசியே நம்மளுக்கு எடுக்காது. ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய சத்துக்கள் தேவையாக இருக்கும், ஏன்னா வேர்வேலை எல்லாம் வெளியில் போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காய்கறிலாம் சேர்த்து பார்லி போட்டு ஒரு சூப் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாகவே கிடச்சிரும். ஸோ அவ்வளோ நல்லது இந்த பார்லி. இப்போ நம்ம போட்டிருக்க காய்கறியும் பார்லியும் வேகட்டும். இதுக்கு நடுவில் ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ பாருங்கள், உங்களுடைய சூப் தயாராகிடுச்சு. காய்கறி பார்லி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகு சீரக பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு அணைச்சிட்டு நம்மளுடைய பார்லி வெஜிடபிள் சூப் தயாராகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம், இல்லைனா அந்த வைலட் கலர் காலிஃப்ளவர் கிடைக்குது. ஸோ அந்த எல்லா காய்கறியுமே நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த சூப் செய்யும்போது அந்த காய்கறிகளை தனியாக எடுக்க வேண்டாம், நீங்கள் அதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஒரு நைட்டு டின்னருக்கோ நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அரைச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியே மாறிடும் உங்களுக்கு சாப்பிடும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இந்த பார்லியில் பண்ணும்போது. இந்த பார்லிக்கு பதிலாக வந்து நம்ம சிறுதானியங்கள் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வரகு, சாமை, குதிரைவாளி அதையும் வேக வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ பொதுவாக பார்லி வந்து வெயில் காலத்துக்கு ஒரு ஏற்ற உணவு. அதில் நம்ம ஒரு சூப் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த பார்லியில் ஒரு கஞ்சி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் நார்மல் கஞ்சி கிடையாதுங்க, அது கொஞ்சம் வித்தியாசமான கஞ்சி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். பார்லி கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: பார்லி 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, நெய் 1 தேக்கரண்டி, சோம்பு அரை தேக்கரண்டி, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, சீரகம் அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, கறிவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, தேங்காய்பால் 2 கப். நம்ம பார்லி கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். பொதுவாக பார்லினா வெறும் பார்லி மட்டும் போட்டு கஞ்சி பண்ணுவாங்க.
நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் டயத்தில் நோன்பு கஞ்சின்னு பண்ணுவாங்க. ஏறக்குறைய அதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த கஞ்சி பண்ணுறேன். ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பருப்புக்கு பதிலாக உடச்ச பச்சை பயிறு எடுத்துக்கலாம், இல்லை முழு பச்சை பயிரும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டும் சேர்த்தும் இந்த கஞ்சி பண்ணலாம். இப்போ நல்ல ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணுங்கள். அது சூடானவுடனே அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடானோடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அடுத்தது இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் வந்து நீளமாகவும் நறுக்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பொடியாகவும் நறுக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி, இப்போ இது வதங்கும் போதே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்தது ஊற வச்சிருக்க பார்லி, அடுத்தது ஊற வச்சிருக்க பாசி பருப்பு, இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த பருப்பு பார்லி எல்லாமே ஊற வைக்கிறது எதுக்காகனா கொஞ்சம் சீக்கிரமாக வேகணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் அதை டைரெக்டாக குக்கர்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி குக்கரில் ஒரு 3 விசில் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து கஞ்சி வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்லியும் பருப்பும் கொஞ்சம் வேகணும். ஸோ இப்போ இன்றைக்கி நான் வந்து பார்லி பற்றி உங்களுக்கு நிறையா சொன்னேன். இந்த பார்லி நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க பார்லி பார்த்திங்கன்னா இதை வந்து ஆங்கிலத்தில் பேர்ல் பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல வெள்ளையாக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் முத்துன்ற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. இதே பார்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல் எடுக்காமல் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த பார்லி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இதை விட இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய நேரம் அதை ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா அந்த பார்லியில் அந்த மேல் தோல் இருக்கிறதுனால அது அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டைகளுக்கெலாம் உள்ள ஒரு மனம் வந்து அந்த பார்லியில் இருக்கும். ஸோ அதுவும் அதுதான் ரொம்ப நல்லது. இதுவும் ஓரளவுக்கு நல்லதான். பொதுவாகவே வந்து எந்த தானியமே தோல் முழுசாக எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதோடய சாப்பிட்றது தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த பார்லி தான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அந்த பார்லி வந்து ரொம்ப கிடைக்கிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து அது கிடைச்சா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இதே கஞ்சி பண்ணலாம், நம்ம சூப்லேயும் நீங்கள் அந்த பார்லியே சேர்த்துக்கலாம். அது தவிர பார்த்திங்கன்னா பார்லியில் வந்து பொதுவாக இதை மாவாக்கிட்டு ப்ரெட்டெல்லாம் பண்ணுவாங்க, பன் பண்ணுவாங்க, பிஸ்கெட்டு, அதில் எல்லாமே வந்து இந்த பார்லி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஃபாரினில் வந்து பார்லி ரொம்பவே உபயோகப்படுத்துவாங்க. நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது பார்லியை. பாருங்கள், நம்ம சேர்த்த பார்லி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரப்போகுது. இப்போ இது வேகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்தில் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்பொழுது நம்மளுடைய ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ பாருங்கள், நம்மளோட பார்லி பருப்பு ரெண்டும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இது கொஞ்சம் அந்த மசாலா ஃப்ளேவரோடு இருக்கும். இதிலே நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளியோட நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் சிக்கன் நல்லா வேக வச்சு இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய பார்லி பாசிப்பருப்பு கஞ்சி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் மசாலா கஞ்சின்னு சொல்லலாம். நம்ம அந்த சேர்த்துருக்க பொருட்கள்லாம் அந்த மசாலா பொருட்கள், அதனால் இதை ஒரு மசாலா கஞ்சின்னு நீங்கள் சொல்லலாம். நம்மளுடைய பார்லி பாசிப்பருப்பு மசாலா கஞ்சி தயாராகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த நோம்பு கஞ்சியை பேஸ் பண்ணி அதே ஒரு ஃப்ளேவரோடு தான் நான் பண்ணியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் கொஞ்சம் வேக வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கேரட் பீன்ஸும் இதோட நீங்கள் சேர்த்தும் பண்ணலாம் இந்த கஞ்சியை. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக சாதாரண பால் சேர்த்தும் நீங்கள் இந்த கஞ்சியை குடிக்கலாம். இப்போ வெறும் பார்லியும் பாலும் மட்டும் சேர்த்த கஞ்சி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ரொம்ப குளிர்ச்சி. அது தவிர அதில் ப்ரோட்டீன் நிறைய. பார்லி எல்லாருக்குமே தெரிஞ்சால் தான் அதில் இருக்க சத்து. ஸோ எல்லாம் சேரும்போது உங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கோ இல்லை காலையிலையோ எப்போ உங்களுக்கு விருப்பமோ இந்த ஒரு கஞ்சி சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம 2 கஞ்சி பார்த்தோம். பார்லி வச்சு ஒரு சூப்பும் ஒரு கஞ்சியும் பார்த்தோம். அது 2 எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பார்லி வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பார்லியை ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வெண்ணெய் போட்டு வெண்ணெய் சூடான உடனே அதில் பீன்ஸ், கேரட், வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஊற வச்சுருக்க பார்லி அதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதி வரும்போது அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு அந்த பார்லி காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் தூவி இறக்கிட்டு பரிமாறுறீங்கன்னா உங்களுடைய பார்லி வெஜிடபிள் சூப் தயார். அடுத்து நம்ம பார்த்தது பார்லி பாசிப்பருப்பு மசாலா கஞ்சி. அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பார்லியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து அதில் நெய் போட்டு நெய் சூடான உடனே கொஞ்சம் சோம்பு, சீரகம், வெந்தயம், பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு நல்லா தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த ஊற வச்சுருக்க பார்லியும் பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த பார்லியும் பருப்பும் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. வெந்து இறக்குனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா உங்களுடைய பார்லி பாசிப்பருப்பு மசாலா கஞ்சி தயார். இன்றைக்கி நம்ம பார்லியில் ஒரு வெஜிடபிள் சோப்பும் ஒரு பாசிப்பருப்பு சேர்த்து மசாலா கஞ்சியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த 2 டிஷ்ஷும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. குறிப்பாக அந்த வெயில் காலத்தில் நிறைய பாசிப்பருப்பு, பார்லி இதெல்லாம் உங்கள் உணவில் நல்லா சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.